பாட தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட கணபதியே அருள் புரிவாய் சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட குறைகள் பாட சொர்க்கேச அருள் புரிவாய் சொர்க்கேச அருள் புரிவாய் சொன்ன கதை குறைகள் குறைகள் பாட சொர்க்கேச வரந்தருவாய் அயோத்தி மம்பட்டணத்தில் தசரதர் மகனாகிய ஹரிராமச்சந்திரனோ படியாத படிப்பும் இல்லை ராமரும் படியாத படிப்பும் இல்லை அவர் பாராத வித்தை இல்லை படியாத படிப்பும் இல்லை படியாத படிப்பும் இல்லை பாராத வித்தை என் ஐயாவாகப்பட்ட ஹரிராமச்சந்திர பூபதி அயோத்தி மாவட்டத்தில் எப்பேற்பட்ட பாடங்கள் எல்லாம் கற்று வருகிறாரானால் எப்படிப்பட்ட பாடங்களை படித்து வருகிறானால் சமய அறிகுறி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாரா அறிந்து கொண்டார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொண்டாரா அறிந்து கொண்டாரா அறிந்து கொண்டானா அன்னையும் பிதாவும் தெரிந்து கொண்டானா நான்கு வேதம் சத்தியா நான்கு வேதம் சத்தியா நான்கு வேதம் ஆறு சாத்திரம் அறிந்து கொண்டாரா அறிந்து கொண்டாரா தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொண்டாரா 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டாரோ 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டாரா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறிந்து கொண்டாரா அறிந்து கொண்டாரா 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டாரா இப்படி ஹரிராமச்சந்திர பூபதி 10 வயதுக்குள்ளே பல காடங்களையும் கற்றுணர்ந்தோ அம்மா வயது எத்தனை வயதாகிறது 10 வயதானது 10 வயதாகிறது ஹரிராமச்சந்திர பூபதிக்கு அப்படியே இப்படி ஹரிராமச்சந்திர பூபதி பரதாழ்வார் சத்துரக்கன் லட்சுமணன் இந்த 4 பேரும் சரி உங்க 4 பேரையும் பார்த்த மாதிரியே இருப்பாங்க. எங்க 4 பேர் எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் அண்ணன் தம்பி மாதிரி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்களோ இதே இதே போல ஹரிராமச்சந்திர பூபதி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படி ஹரிராமச்சந்திர பூபதி ஆமம்மா அயோத்தி மாம்பட்டணத்தில் பந்தடித்து விளையாட வேணும் என்று சொல்லி அங்க அயோத்தி மாம்பட்டணத்திற்கு மேற்க பெரிய ஒரு மைதானம் ஆமையா நம்ம இருக்கிறதே அந்த நம்ம ஊருக்கு கலக்கோடி ஒரு மைதானம் ஒரு பொட்டக்காடு அதே மாதிரி இருக்கு. அதே போல மைதானத்தில் வந்து எப்படி எப்படி அடித்து விளையாடுகிறாள் எப்படி அடித்து விளையாடுகின்றார் ராமண்ணவர் அடித்த பந்தை பரதாழ்வார் எடுத்தறிந்தார் பரதனவர் அடித்த பந்தை சத்தூருக்கன் எடுத்தறிந்தார் சத்துருக்கன் அடித்த பந்தை லட்சுமணன் எடுத்தறிந்தார் இப்படி 4 நல்ல பிள்ளைகளும் பிள்ளைகள் பந்தடித்து விளையாடி பந்தடித்து விளையாடி ஹரிராமன் அடித்த
பந்தை ஆமம்மா சத்துருக்கன் எடுத்தறிய சத்துருக்கன் எடுத்தறிய இப்படி 4 பிள்ளைகளும் பந்தடித்தே விளையாடினார்கள். 4 குழந்தைகளும் பந்தடித்து விளையாடுகிறார்கள் அல்லவா? இப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணா நாமளோ வில்வித்தை சொல்வித்தை எல்லாம் கற்றுணர்ந்தோம் அல்லவா? கற்றுணர்ந்தோம் அல்லவா? அதையெல்லாம் இன்னைக்கு நாம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வில்வித்தன்னு சொன்னா ஹரிராமரை அடித்துக்கிட ஆளே கிடையாது. அப்போ பாரு வில்லுக்கு ஹரிராமச்சந்திர பூபதி அடித்துக்கிட ஆளே கிடையாது. ஆமா சரி. அப்போ ஏதாவது பச்சை பறவைகளுக்கு சேதம் வராமல் பச்சை பறவைகளுக்கு சேதம் ஹரிச்சந்திரன் பரம்பரை பாத்துக்கோ. எந்த உயிருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் வந்துடாம பச்சை பறவைகளுக்கு சேதம் வராமல் இப்படியாக வில்வித்தை பாடங்கள் எல்லாம் கற்றுணர வேண்டும் என்று சொல்லி இருக்க அம்மா அந்த இடத்துக்கு யாரு வருகிறா? கைகேசி நாட்டில் உள்ள கைகேசி பெண்ணாளுக்கு சீதனமாக யார் வந்தா? சீதனமா வந்தாரே மந்தாரே என்று கூனி பாட்டி பாட்டிக்கு முன்கூன் 1000 பின்கூன் 1000 கூனை நிமிக்கவே முடியாது. அவ பாமுழுத்து அவ குடத்தை எடுத்துட்டு வரும்போது எப்படி வருவா தெரியுமா? குடத்தை இடுப்புல வைக்கானா குடத்து கூணுல வச்ச மாதிரி இருக்கும். கூணுல வச்சு சமந்து வருவா பாத்துக்கோ. அண்ணன் நடந்து ஆசார கையை வீசி வரக்கூடிய நேரத்தில் இந்த அயோத்திமா பட்டணத்துல யாருமே இப்படி குறையோட இருக்க கூடாது. சரி. இப்படி குறையோட இருந்தீங்கன்னா இந்த செட்டுக்கு அயோத்திமா பட்டணம்னு சொன்னாலே மன்னனும் சரி மக்களும் சரி சரிசமமா இருக்கணும் பாத்துக்கோ. ஆமா. ஒரு சில ஊர்ல பார்த்தேன்னு சொன்னா மன்னன் மாதிரி நான் ஒரு மாதிரி. மன்னன் ஒரு போல இருப்பார், மக்கள் ஒரு போல இருப்பார். மன்னன் குடுக்கறவனா இருப்பான், மக்கள் வாங்குறவங்களா இருப்பாங்க. இங்க மன்னனும் சரி மக்களும் சரி. ஹரிராமச்சந்திரன் நினைக்கிறாரு இந்த அயோத்திமா பட்டணத்துல இப்படி குறையோடு யாரும் இருக்க கூடாது என்று சொல்லி யாரும் இருக்க கூடாது என்று சொல்லி பார்த்தார் ஹரிராமச்சந்திர பூபதி. ஆமம்மா. ஹரிராமச்சந்திரனோ உனக்கு ஒரு லக்கு வைத்தார், உனக்கு ஒரு லக்கு வைத்தார். உனானது நிமிர்ந்திடுமா, உனானது நிமிர்ந்திடுமா, பாட்டிக்கு கொடுமானது உடைந்திடுமா, உனானது நிமிர்ந்திடுமா, ஹரிராமர் வில் எடுத்தார் பத்தியா? கூணுக்கு ஒரு லக்கு, பாட்டி குடத்துக்கு ஒரு லக்கு. கூணுக்கு ஒரு லக்கு, பாட்டி குடத்துக்கு ஒரு லக்கு. ஆமா. சரி. அப்படி பானத்தை எடுத்து போட்ட உடனே பாட்டி கூணு நிமிர்ந்துருச்சு. குடம் உடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பாட்டிக்கு கோவம் வந்தது பத்தியா? ஏ சுட்டி தலை ரகுராமா, அது நம்ம ஊர்ல ஆட்சி மாதிரிலாம் அப்படிதான் திட்டுவாங்க. ஏதாவது வெடி வீட்டு முன்னாடி போடட்டும் பரவாயில்ல, உங்களுக்காக வீட்டு முன்னாலதான் வெடி போடுவாங்க. நம்ம பாட்டி நடக்கிற பாதத்திலே வெடி போடுவாங்க. வாயிலே போட்டாலும் போட்டு போன திருப்பு பாட்டிக்கு போட்டு பாடி காணு பூரா அழிவு போச்சு. பூசண முத்து பேருக்கு. அதனாலே பார்த்தா கூனி பாட்டி, ஏ சுட்டித்தலை ரகுராமா, எதுக்காக என் கூனை இப்படி நிமித்த என் வலிய வேதனையும் தாங்க முடியலப்பா, வேதனை தாங்க முடியல. மீண்டும் கூனை குனிய வைத்தார், குடத்தை ஒட்ட வைத்தார். என் கூனையை நிமித்து வளைத்ததாலே 14 வருடம் உன்னை வனவாசம் அனுப்பாம விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி கூனி பாட்டி இடத்திலே சாபத்தை ஏற்றுவிட்டு ஹரிராமச்சந்திரன் அரண்மனையில் இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே ஏதாச்சும் நடக்கணுமே. ஆண்டவன் கரைக்கண்டர் சிவபெருமான் பார்வதியோடு கொலுவிருக்க பல முனிவர்களை எல்லாம் அமர வைத்தார். இப்படி ஆமா. வாங்கப்பா தொட்டி முனிவர்கள்னு சொன்ன இவங்க இல்ல. இவர்கள்லாம் ஆசை வறுத்தாதான் முனிவராக முடியும். முனிவர் ஒருபோதும் ஆக முடியாது. யாமுனிகளே ஆசை வறுத்தாதான் அரசனாக முடியும் பாத்துக்கோ. ஆசை வெறுத்தால்தான் முனிவர் ஆக முடியும். உன்னால ஆக முடியுமா? ஆசைன்னு சொன்னா என்ன தெரியுமாக்கா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கோயிலுக்கு கிடக்கு பாரு ஒரு 4 சென்ட் எல்லாம் இந்த இடம் என் பேர்ல பட்டா முடிக்கலாம்னு பிரச்சனை இல்ல. அது எப்படி உனக்கு முடிப்பாங்க? சொல்லுது கேளுக்கா. கொஞ்ச நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் தென்காசி பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்மே வாழ்க்கையை ஓட்டிடுவேன். இந்த இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒத்த கால நிக்க மாட்டேன். இந்த ஆசையை வெறுத்துறலாம். சரி. 2வது சொன்னே பொன்னாசை, பொண்ணு நகை நட்டு. நீங்க போட்டிருக்கீங்க கழுத்துல கொத்து சரக்கோழி கோதம்பு ராக்கோழி, அது வேங்கக்கு வழியிலனாலும் சரி. என்ன பண்ணுவீங்க? சத்திரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு பாத்துக்கோ. சரி. என்ன மாசம் ஆனா பச்சை குடுக்கலாம் கழுத்து அரிக்கும். அந்த இப்படி கழுத்துல பீடி சுத்துமா இப்படி தூக்கி போட்டு எங்க அம்மா பாமுழுத்து இப்படி தான் போட்டு பீடியை சுத்துது. பொன்னாசையே வெறுத்துருவேன். 3வது சொன்னனே பெண்ணாசை. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலன்னு சொல்லி இருக்கான். மனிதன் ஆவதும் பெண்ணால, அழிவதும் பெண்ணால. உடுக்காரன் கெட்டது பெண்ணால, தாளக்காரன் கெட்டது அவன் கெட்டதும் பெண்ணால, குடத்துக்காரன் கேட்ட போறதும் சிறுத்தச்சுக்கும் சிறுவண்டு சிக்காதுக்கும் எத்தனை நாள் பிளாக் போட்டு ஓடிடுவா நான் போறதுக்கு முன்னால. இப்படி மூவாசை வெறுக்கப்பட்டவதான் முனிவர்கள். அந்த இந்த இருக்கிறரே கைலாச வாசலில எல்லா முனிவர்களும் வந்து இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன். ஆமா பரீட்சை எல்லாரும் படிச்சுட்டு வந்திருக்காங்க நாளைக்கு.
என்ன பரிச்சக்கா? அதாவது ஆண்டவன் சொல்லுகிறாரப்பா, சொல்லுகிறாரு 1000 யாகத்தை சரி யாரு தொடர்ந்து நிறைவு செய்வீர்களோ, 1000 யாகத்தை யாரு தொடர்ந்து நிறைவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு ராஜரிஷி பட்டம் வழங்கப்படும். யாருக்கும் கிடைக்காத பட்டம் ராஜரிஷி பட்டம் கிடைக்கும். 1000 யாகத்தை தொடர்ந்து நிறைவு செய்தால். 1000 யாகத்தை வளர்த்துறலாமாக்கா? யாருப்பா வளர்க்குறீங்க அப்படின்னு ஆண்டவன் சிவபெருமான் கேட்டாரு. ஆமா, அங்க ஒருத்தர் क्वेश्चन கேட்ட மாதிரி அமைதியாயிட்டாங்க. அங்க ஒருத்தர் கை தூக்குறாரு, போக்கஸ் மைட் லைட் மண்டல அடிக்கி. சரி மேல சொல்லுங்க. உடனே யார் எந்திக்கிறார்? யார் எந்திக்கிறார்? விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த சுவாமுத்திரர் ஏனோ செய்தார். விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த சுவாமுத்திரர் ஏனோ செய்தார். விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த விஸ்வாமுத்திரர் பார்த்தார். விஸ்வாமுத்திரர், நான் 1000 யாகத்தை நிறைவு செய்து வருகிறேன் ஐயா. சபாஷ் விஸ்வாமுத்திரர், உன்னை பாராட்டுறேன் என்று சொல்லி வேற இருக்குமோ நீ எந்திரிச்சு வந்த பாத்தியா? உன் தைரியத்தை பாராட்டுகிறேன் விஸ்வாமுத்திரர். ஆமா என்ற ஆண்டவனின் வார்த்தை கேட்ட விஸ்வாமுத்திரராகப்பட்டவர் 999 யாகத்தை அழகாக நிறைவு செய்தார். நிறைவு செய்கிறார் அல்லவா? 1000வது யாகம், ஒரே ஒரு யாகம் பாக்கி இருக்கு. அது யாருடைய இடத்தில்? என்ன இருக்கிறாளே எங்க அம்மா. தாடகை வனத்திலே வளர்க்கணும். தாடக வனத்திலே வளர்க்கணும் அல்லவா? தாடகனா ஒன்ன மாதிரி என்ன மாதிரி இல்ல, கிடையாது கிடையாது. பேர்பட்ட தாடகையான் வனம் அதிலே வந்து அந்த தாடகையால் வளையதிலே வந்து இன்னும் மண்ணும் புகழ் படைத்த விஸ்வாமுத்திரர் யாகத்தை வளர்க்கும் பொழுது ஆமக்கா யாகத்தின் புகை ஆகாய மார்க்கமாக எங்க வருகிறது? இலங்கைக்கு செல்கிறது. தாடகை நாசிக்கு வருகிறது, இலங்கைக்கு போகிறது. பார்த்தான் 10 தலை ராவணன். ஆமாம்மா, அடடே நம்ம பாட்டி வனத்துல ஒருத்தர் வந்து இப்படி யாகத்தை வளர்க்கிறானே, பாட்டி தாடக பாட்டி அசந்து தூங்குறாள தாடகையா அப்படின்னு சொல்லி, ஏ தாடக, ஏ வா பேர, வனத்துல ஒருத்தன் போய் யாகத்தை வளர்க்கிறான், நீ என்ன தூங்கிட்டு இருக்க? அம்மா ஒரு சின்ன தூக்கம் வந்துட்டு அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தாள் தாடகை. எங்க போறா? எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வருகின்றார்? ஆங்கார எம்மா கோபத்தோடு அலறிக்கொண்டு அவ வாரா. அங்கார கோபத்தோடு தாடக பாட்டியவள் முந்தாம் பெரும் நடையா ஓடி வர தாடகையா. வாரதொரு நேரத்திலே வாரதொரு நேரத்திலே அங்க என்ன என்ன நடக்குதா? தாடகை பாட்டி ஆங்கார கோபத்தோடு, அவ உங்க அப்பம்மா எங்க அப்பம்மா மாதிரி இருப்பாளா? தாடகை எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கிறா? சொருவத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆங்கார கோபத்தோடு வருகிறாள் அல்லவா? பேர்பட்ட ஆமையா தாடகையானவள், தாடகை பெண்கொடியானவள் விஸ்வாமுத்திரர் யாகமதிலே வந்து அவ ஒரு இடத்துல பாதத்தை வைக்க பாத்துக்கோ, குளமா மாறிடுது. சண்டால பாதகத்தி தாடக அப்பேர்பட்ட சொர்பமுடையவள் அந்த தாடகையானவள். சரி, அவர் யாகத்தை வளர்க்கக்கூடிய நேரத்தில் யாகத்தை வந்து அணைத்தாள் தாடகை. சரி, உடனே பார்த்தார் விஸ்வாமுத்திரர். என்ன செய்கிறார்? இந்த யாகத்தை, அதனாலே விஸ்வாமுத்திரர் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? இந்த யாகத்தை நம்ம வளர்க்க வளர்க்க இந்த தாடகை அழிச்சு கொண்டே தான் இருப்பார். யாகத்தை வளர்க்கறதுன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆளு துணை நிக்கணும். ஹரிராமச்சந்திர பூபதி துணையோடு மட்டும் தான் யாகத்தை வளர்க்க வேண்டும். சரி, உடனே விஸ்வாமுத்திரர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கு வருகிறார் பாரக்கா? தசரதருடைய அரண்மனையிலே வந்த பொழுது, ஆமாம்மா, உடனே தசரதர் சக்கரவர்த்தி விஸ்வாமுத்திரரை வரவேற்க செய்கிறார். வாருங்கள் வாருங்கள். வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே. வாரும் இருமென்று சேவடி போச்சிட வட்ட பலகையில் உட்கார செய்திட, வட்ட பலகையில் உட்கார செய்திட, வட்ட பலகையில் உட்கார, அவர வட்ட பலகையில் உட்கார செய்திட, வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே தசரதர், வந்தனம் செய்தாரே, வந்தனம் செய்தாரே.
செய்தாரே. அரண்மனைக்கு வந்த விஸ்வாமுத்திரரை பாருங்கள் தசரதர் சக்கரவர்த்தி வாரும் இருமென்று வந்தனம் செய்து முக்கணி கொடுத்து உபசரித்தார். கனி கொடுத்து உபசரிக்கிறார் அல்லவா? நல்லவங்களோ கெட்டவங்களோ வீட்டுக்கு வந்தவர்கள் வாங்கன்னு சொல்லணும். ஆமா, கண்டிப்பா வாருங்கள்னு சொல்லணும். ஆமா, வாருங்கள்னு சொல்லி முக்கணி கொடுத்து உபசரிப்பது நம்ம தமிழர்களோட பண்பாடு. நீங்களா கொடுப்பீங்களா? நம்ம யார்தான் முக்கணி கொடுக்கா? ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா போதும். ஒரு சொம்பு தண்ணியும் கொடுக்க மாட்டா பாத்துக்கோ. அவங்க வயிறு பசியோட வந்திருப்பாங்க. யாரு விருந்தாளு சாப்பாடு பானை பின்னால வச்சுட்டு இட சொல்லுவா, நீங்களாம் நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல போய் கை நடக்க மனசு வருமா? வராது இல்லையா? வரவே வராது பாத்துக்கோ. வாருங்கள் வாருங்கள் சொல்லி முக்கணி மலா கொடுத்து உபசரிக்கிறார். ஆமா, சரி. இப்படி தசரத சக்கரவர்த்தி முக்கணி கொடுத்து உபசரித்து ஐயா விண்ணும் மண்ணும் புகழ் பிடித்த விஸ்வாமுத்திரரை அரண்மனைக்கு வந்த விவரம் என்ன? தசரதா, நாட்டு நகரம் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கிறதா? ஐயா, உங்க நாட்டுல பஞ்சமே கிடையாது. வீட்டுல எல்லாரும் நலமா? அழகா இருக்கிறாங்க. எல்லாரும் நலம், நாடு நல்ல முறையில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? தாங்கள் நான் என்னை நாடி வந்த காரணம் என்ன? அப்பா தசரதா, ஐயா, நான் உன்னிடத்தில் ஒரு பொருளை நாடி வந்துள்ளேன். ஐயா, என்ன? உங்களுக்கு ஒரு பொருள் என்ற ஒரு பொருள் என்ன? ஓயா 1000 பொருளாலும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்க என்ன பொருள் கேட்டாலும் சரி சரி உங்களுக்கு நான் தருகிறேன். இது என் மூத்த மகன் சரி அரிராமன் மேல ஆணை. அப்படி ஹரிராமன் மேல சத்தியமா நீங்க என்ன பொருள் கேட்டாலும் தருகிறேன். அப்பா தஜரதா, என்ன தாரைன்னு சொல்லுவது பெருசு இல்ல. தாரன் என்று சொல்லி தண்ணீர் வந்து தாரை வாத்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஆமா, கொடுக்கலாமா? அப்படி என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார். சரி, உடனே விஸ்வாமித்திரர் கேட்கிறார், என்ன சொல்லுகிறார்? தசரதா, எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும் அப்பா? தாண்டகை மலையதிலே நானோ யாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். சரி, யாகத்துக்கு என்ன என்ன வேணுமா? ஆயில் எது வேணுமா? ஆயில் பெறல, விறகு கட்ட எதுவும் யாகத்தை வளர்ப்பதற்கு உன் மகன் அரிராமன் எனக்கு வேண்டும். சுவாமி, என்ன நீங்க என்னிடத்தில் என்ன படைனாலும் போர்ப்படை கேளுங்கள், ஆயுதப்படை கேளுங்கள், குதிரைப்படை கேளுங்கள், காலாப்படை கேளுங்கள், என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா என்ன அழியாம சந்திர பூபதியை மட்டும் கேட்காதீர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மூத்த பிள்ளை ஒரு கண்ணு, மத்த 3 பிள்ளைகளும் ஒரு கண்ணு. மித்த 3 பிள்ளை ஒரு கண்ணு. இந்த பிள்ளை ஒரு கண்ணுனா மத்த 3 பிள்ளைகளும் ஒரு கண்ணுனா 3 பிள்ளைகளும் ஒரு கண்ணு, மூத்த மகனும் ஒரு கண்ணு. ஹரிராமர் ஒரு கண்ணுன்னு சொன்னா பரதாழ்வார், சத்ருகன், லட்சுமணன் அவங்க 3 பேரும் ஒரு கண்ணு. என்னிடத்தில் என்ன பொருளாலும் கேளுங்க, என் மூத்த மகனை மட்டும் கேளாதீர்கள் சுவாமி. ஏன்னா தாயிங்கிற பட்டத்தை கொடுத்தது ஹரிராமச்சந்திர பூபதி. ஆமா, அதனால என் மகன் ராமனை உங்களோட அனுப்ப மாட்டேன். விடவே மாட்டேன். ஏய் தசரதா, தாரேன் என்ற சத்தியம் பண்ணிட்டு ஆமா இப்படி ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்த நீ வாக்கு தவற விட்டியே. தரலாமாப்பா, சூரிய குலத்து வேந்தாரி அப்படின்னு சொல்லி நாக்கு சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும் இல்லையா? நீ வாக்கு தவறி விட்டாயே. அப்பதான் வசிஷ்டர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஏய் தசரதா சுவாமி, அதாவது இந்த அயோத்தி வேந்தனாக இருக்கக்கூடிய ஹரிராமச்சந்திர பூபதி நீ விஸ்வாமுத்திரிடத்திலே என்ன கேட்டாலும் தாரேன் என்று உரைத்தாய். ஆமா, இப்ப தரமாட்டேன் சொன்னா என்ன நியாயம்? நீ மறுக்கிறியே, என்ன நியாயம்? நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா. உன் மகனை நல்ல முறையில் அனுப்பி வை. மகன் மகனாவே இருப்பா. அப்படி என்று வசிஷ்டரின் வார்த்தை கேட்டு தசரதர் சக்கரவர்த்தியாகப்பட்டவர் ஹரிராமச்சந்திர பூபதியை விஸ்வாமுத்திரரிடத்திலே ஒப்படைத்த பொழுது ஐயா முனிவரே லட்சுமண பெருமாளையும் அனுப்பி வைக்கிறார். ஆமா, ஏன்னா அண்ணன் இருக்க இடம் அயோத்தின்னு சொல்றவர் இந்த லட்சுமண பெருமாள். அவர்தான் எனக்கும் எங்க அண்ணன் இருக்க இடம் தான் அயோத்தி. இது நீங்களா ஒண்ணா பிறந்தீங்க? அவங்க ஒண்ணாவா பிறந்தாங்க? இல்ல வேற வேற தாய் வயிற்றில் பிறந்தார்கள். அது ஒரு அம்மா பிள்ளை, இது ஒரு அம்மா பிள்ளை. இருந்தாலும் பாசம் இங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி எலி முனைமா இருக்கும். கிரி மாமா நல்ல மாமானிக்கு. அதனாலே ஹரிராமச்சந்திர பூபதியையும் லட்சுமண பெருமாளையும் விஸ்வாமுத்திரத்திலே ஒப்படைத்த பொழுது ஐயா முனிவரே நல்ல முறையில பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆமா தசரா, கவலைப்படாத. உன் மகனை பாலராமனாக அழைத்து செல்கிறேன். சரி, வரும் பொழுது சீதா ராமனாக உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். கல்யாண ராமனாக ஒப்படைப்பேன். கோதா சீத்தனால் வராதா? இப்படி என்று ராமனை அனுப்பி பொழுது விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? அயோத்தி மாந்தாங்கடனே, அயோத்தி மாந்தாங்கடனே ஹரிராமச்சந்திரனோ இளைய நல்ல பெருமாளோ விஸ்வாமித்திரர் ஒன்று கூடி 3 பேரும் ஒன்று கூடி 3 பேரும் அவர்கள் புரியாமல் ஏகி வாரா. 3 பேரும் ஒன்று கூடி 3 பேரும் ஒன்று கூடி புரியாமல் ஏகி வாரா. இப்படி 3 பேர்களும் ஒன்று கூடி
இப்படி ஹரிராமச்சந்திர பூபதியும் இளைய பெருமாள் லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு விஸ்வாமுத்திரர் தாடகையால் மலையதிலே வந்து ஹரிராமச்சந்திர பூபதி ராமச்சந்திரா நீ பக்கத்துல இருந்து வேள்வியை பாத்துக்க. பக்கத்துல இருக்கும் போது நான் வேள்வியை தொடங்குகிறேன், தாடகை வந்தான்னு சொன்னா நீ தான் அவளை கவனிச்சு. ஐயா முனிவரே, என்ன நீங்க யாகத்தை கண்டினியூ பண்ணுங்க. சரியப்பா, தாடகை வந்தா நான் பாத்துக்கிறேங்க. அப்படி என்று ஹரிராமன் வார்த்தை கேட்டு விஸ்வாமுத்திரர் யாகத்தை வளர்க்க அங்க இருந்து வாராவரியே தாடக அவளுக்கு இப்பதான் கண்ணு தெரிகிறது. அந்த எங்க அப்பாவை சொல்லு. அதான் கேக்கேன். தாடகை பாட்டி அங்கிருந்து ஆங்கார கோபத்தோடு வருகிறார். சரி மாய தாடகை இப்படி ஹரிராமச்சந்திர பூபதி பார்த்தார். சரி தாடகையை வத முடிக்க வேணுமே என்று சொல்லி ஆமம்மா எப்பா இந்த முனிவர் கூட வந்திருக்கீங்களே, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் தான் ஹரிராமச்சந்திர பூபதி. எப்பா இவன் என் தம்பி இளைய பெருமாள் லட்சுமணன் சொல்லி தாடகையால் கோபத்தோடு இருக்கும் பொழுது ஆமம்மா ஹரிராமச்சந்திர பூபதி என்ன செய்யறார் பாருங்க. தாடகையால் வனமாதியிலே ஹரிராமச்சந்திரனோ மதையில் பாரா மார்பதியிலே பாய்ந்ததுயா அலைகடலில் தீர்த்தமாடி அலைகடலில் தீர்த்தமாடி புண்ணியதிலே வந்ததுயா ராமருக்கு வருவையா ஹரிராமச்சந்திர பூபதி அந்த பூபதி தாடையை வதை முடிக்க வேணுமே என்று சொல்லி வானத்தை எடுத்து போட்டார் பாரு. அது வந்து எங்க போகிறது? தாடகையை மார்பதிலே பாய்ந்து அலைகடலில் தீர்த்தமாடி அலைகடலிலே தீர்த்தமாடி மீண்டும் ராமரின் அம்ரா துணியிலே வந்து அமர்ந்ததா. அது ரத்தவாடப்பட்டது ரத்தத்தோடு வராம அலைகடலே தீர்த்தமாடி வருகிறது. ஹரிராமச்சந்திரன் சைவம், அவருக்கு மாமிசமே பிடிக்க மாட்டேன், ரத்த வாடே ஆகாதல்லவா. அந்த தாடகை உயிர் பிரியும் போது மகனே என்று விழுந்தா. மகனே மகன் என்ற தாடகைக்கு ரெண்டு பேர் இருக்கிறார்கள். சரி மாரீசன் சுவாகு. மாரீசன் சுவாகு அல்லவா? இரு பேர்களும் வந்தார்கள். சரி அதிலே ஒருவன் என்ன மாரீசன் சரி உயிர் பிரிந்தது. சரி ஹரிராமச்சந்திர பூபதி வானத்தை எடுத்து போட்ட பொழுது மாரீசன் உயிர் பிரிந்தது. சுவாகி என்ன செய்கிறான்? அவர் வானத்தை பார்த்து ராமர் மந்திரத்தை உச்சரிக்கிறார். ராமா எப்படி உச்சரிக்கிறான் தெரியுமா? அம்மா ராமா உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ ராமா உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ ராமா உன் சரணோ ஹரி ராகவா ராமா 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 உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ. தாடகையை வதை முடித்த தாமோதரா சரணோ தாடகையை வதை முடித்த தாமோதரா சரணோ இரணியனை மார்பிளந்த என்பெருமாள் சரணோ இரணியனை மார்பிளந்த என்பெருமாள் சரணோ ராமா உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ ராமா உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ ராமா உன் சரணோ ஹரி ராகவா ராமா 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 உன் சரணோ ஹரி ராகவா உன் சரணோ. எப்படி ராம மந்திரத்தை உச்சரித்த பொழுது ராமா உன் சரணம் உச்சரிக்கிறார் அல்லவா? யாரு 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 சுவாகு. சரி அதனால அவன் உயிர் போகல. என் புடுக்கலு ஆமா அடிக்க வரவனா வணங்கி நின்னா அடிக்கிறவனும் 5 நிமிஷம் யோசிப்பான். அப்படி வரையா? அடிக்க வரவன் கொலை வெறியோட வந்தோம்னா என்ன செய்வான்? அந்த இடத்துல பவு கொலை வெறியில வந்தாலும் சீரி பாய் மாளும்னால சிரிச்சு பாரு மாறிடுவான். அப்ப அந்த சுவாகு கடலுக்குள்ளே சென்று தவம் இருக்க அதிலே பல கணைகள் வந்து பிறந்தது. பாஸ்பர் அஸ்திரம் வந்து பிறந்தது. அதை லட்சுமண பெருமாள் கையில் கொடுத்து சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தாடகை வதை முடித்த ஹரிராமச்சந்திர பூபதியும் இளைய பெருமாள் லட்சுமணனும் விஸ்வாமுத்திரர் அழைத்துக் கொண்டு எங்க போறாங்க? தாடகையால் மலை கடந்து வரக்கூடிய நேரத்தில் ஹரிராமச்சந்திர பூபதி பாதமானது. அடேங்கப்பா அந்த வனமான வனத்தை பாத்தியலோ. ஆமா எப்படி இருக்கு பாரு. அந்த வனத்திலே ஹரிராமர் பாதம் ஒரு கல்லிலே பட்ட பொழுது கன்னியாக வந்து வணங்கி நிற்கிறாள். கன்னியாக வணங்கி கொண்டு வந்து நிற்கிறாள். அது யாரு? அது யாரு? அதுதான் அகலிகை. அடேங்கப்பா அகலிகை அகலிகை அப்பேற்பட்ட அகலிகை சாபம் தீர்த்து அகலிகை சாபம் தீர்த்த எம்பெருமாள் ஹரிராமச்சந்திர பூபதி அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் சீதா தேவி வரணும் இல்லையா? ஆமா சீதா வரணும். ஸ்ரீராமன் கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா? எங்க இருக்கிறா? அவர் கல்யாணம் முடித்தா வீட்டுக்கு செல்லலாம் அல்லவா? ஆமா சரி. நாட்டிலையும் நல்ல நாடு சாமி நாட்டிலையும் நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு
ஆமம்மா அதுதான் தென்மிதிலை தேசத்திலே தென்மிதிலை தேசத்திலே ஜனக மகாராஜன் தாமரை பிரட்டி இல்ல மகாராஜனும் தாமரை பிரட்டி. ஆனா தசரதர் அப்படி இல்ல, அவருக்கு 3. தசரதர் சொல்லவே வேண்டாம், அவரோட உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி 1000 கல்யாணம் முடிச்சவர். இந்த ஜனக மன்னனும் தாமரா பிரட்டியான பெண்கொடியானவளும் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அங்கேயும் குழந்தை இல்ல, எங்க போனாலும் குழந்தை இல்ல. நம்ம என்ன செய்வது, என்ன செய்ய? ஜனக மகாராஜனும் தாமரா பிரட்டிக்கு ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்க, ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் இருக்க, ஒரு நிலைய தினம் அதிலே ஜனக மகாராஜன் இப்படி ஜனக மகாராஜனும் தாமரா பிரட்டியும் அந்த தாமரை பிரட்டி அம்மாளும் வாழ்ந்து வரும் நாளையிலே பிள்ளை இல்லா கவலையோடு, ஒரே ஒரு பிள்ளை இல்லா கவலையோடு அந்த குழந்தை இல்லாம ஜனக மன்னன் உழ வேண்டும் என்று சொல்லி கடற்கரையிலே போயிருக்கும் பொழுது அவருக்கு கடற்கரையில தான் உலகம் கிடைச்சுதா. கடற்கரையில இருந்து ஒரு தங்க பெட்டகம், தங்க பெட்டகம் அப்படியே அலையெடுத்து கரையிலே வந்து ஒதுங்கி அலையிலே வந்துள்ளவா அப்படியே கடற்கரையிலே புதைந்து கிடக்கிறதம்மா. ஜனக மன்னன் வந்து அதை பார்த்த பொழுது பெட்டகத்தை திறந்து பார்க்கிறாரு. பெட்டகம் எப்படி இருக்கு? சிரிச்ச முகத்தோடு, இது தாடகப்பட்டி சிரிச்ச மாதிரி இருக்கு. அழகா சிரிச்ச முகத்தோடு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை கண்ட உடனே ஜனக மகாராஜன் அரண்மனைக்கு இழுத்து வந்து மனைவி தாமரை அவர்கிட்ட கையில் கொடுக்க, அவ அள்ளி அரவணைத்தான், அவளோடு முத்தமிட்டா, அரவணைத்து 1 லட்சம் முத்தமிட்டா, பாரி கையில் எடுத்து பழகு கண்ட முத்தமிட்டா, அந்த பெட்டகத்தில் இருந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தை மட்டுமா இருந்தது, குழந்தை மட்டும் வருமா? குழந்தையோடு ஒரு சிவதனுசு, ஒரு வில்லானது இருந்தது. இதுதான் சிவதனுஷானது, வில்லானது, ஹரிராமருடைய வில்லு. சரி, அதை சிறியதாக ஆக்கி அங்க பெட்டகத்திலே இருந்த உடனே அந்த வில்லையும் எடுத்து குழந்தையும் எடுத்து, மொத்த வில்லு எத்தனை வில்லு? மொத்த வில்லு எத்தனை? 3 வில்லு. 3 வில்லு. ஆமா, 3 வில்லு. எங்க? 1 வானவில்லு, 1 ஹரிராமன் கையில இருக்கு, பாரு நம்மட்ட. இன்னொன்னு எங்க இருக்கு? ஹரிராமன் கையில இருக்கு, ராமருடைய கையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணை எடுத்து வந்து மனைவி தாமரை பிரட்டி கையில் கொடுக்க அள்ளி அரவணைத்து அவளோடு முத்தமிட்டா, வாரி எடுத்து வலது கண்ணத்திலே முத்தமிட்டு கோர்த்து எடுத்து பிள்ளைக்கு 1 லட்சம் முத்தமிட்டா. பிள்ளை இவ்வளவு நாள் 12 வருஷம் பிள்ளை இல்லாம அழகான ஆண்டவனால ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கு. அடேங்கப்பா, பெண் குழந்தை கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியவங்க சொல்றாங்க. பிறந்த பிள்ளைக்கு சீத்தை என்றும் வைதேகி என்றும் ஜானகி என்றும் பேர் கொடுத்தார். இந்த சீத்தை பாத்துக்கோ, என்ன ஒரு ஆண் குழந்தை ஒரு வீட்டுல பிறக்கணும்னு சொன்னா அந்த ஆண்டவன் கொடுத்த வரமா. ஆண்டவன் கொடுத்த வரம். நாங்களா இருக்கோம் பாரு, ப்ளூ கலர்ல புழுவா இருக்கு. எல்லாம் டி-ஷர்ட் செலக்ஷன் பண்ணவங்கள பாராட்டணும், கண்டிப்பா பாராட்டணும். வந்த உடனே நினைச்சிட்டேன், யாமனு கேளு, ஒரு ஆண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துச்சுன்னா அந்த ஆண்டவன் கொடுத்த வரமா. ஆண்டவன் கொடுத்த வரம். அந்த ஆண்டவனே வீட்டுல வந்து பிறக்கணும் இருக்கா பாரு, மாக்காய் பெண் குழந்தையா. நானும் தான் இருக்கேன் குத்துக்கல் மாதிரி. ஏன் கண்ணு முன்னால அந்த உறக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்க பாரு, அவதான் தெரியும். அந்த ஆண்டவனே வீட்டுல வந்து அவதரிச்சான்னு சொன்னா அதான் பெண் குழந்தை. அதான் பெண் குழந்தை. அதான் சொல்லுதான் பாரு, பெண்கள் நாட்டின் கண்கள், கேர்ள்ஸ் இஸ் மை வேர்ல்ட் ஐஸ். கேர்ள்ஸ் வேர்ல்ட் ஐஸ், கேர்ள்ஸ் இஸ் வேர்ல்ட் ஐஸ். அப்போ சீதா தேவி என்று பேர் கொடுத்து, சீதா தேவி என்று பேர் நாமத்தை கொடுத்து, அந்த சீதையவ வளர அவளுடன் அந்த பெட்டகத்திலே இருந்த சிவதனுசு வில்லானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தனுசானதும் வளர்கிறது அல்லவா. அந்த சீதா தேவிக்கு வயது எத்தனை தெரியுமா? எத்தனை வயது சக்கா? 16 வயதிலே பருவ மங்கை தானடைந்தாள் அவ இந்திர சந்திர உதயம் போல இருக்கீரா சீதா தேவி.
எத்தனை வயது ஆகிறது? 16 வயதிலே பருவமங்கை தான் அடைந்தாள். அள்ளி மலர் பூத்ததை போல் அருமமாக பூத்திருக்கா, ரோஜாப்பூ பூத்ததை போல் ராசாத்தி பூத்திருக்கிறா. எஜமான் மக பூத்திருக்கான்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பெண்கள் வந்து பிறந்த பொழுதே அழகா இருப்பார்களாம். நான் பாரு இந்த பாப்பா இவ்வளவு கியூட்டா இருக்கானு. அதுவும் பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி ஆளா இருந்தானா அவ அழக சொல்லவே வேண்டாம். யாருக்குனே பாத்துக்கோ. என்ன பெண்கள் வளர்த்தி பீர்க்கங்க வளர்த்தி. ஆமா, பெண்கள் வளர்த்தும் சரி இந்த பீர்க்கங்க சரி கிருகிருகிருன்னு கீரை தண்டா வளர்ந்துருவா. அதாவது இந்த சீதா தேவி இருக்கக்கூடிய அழக போல இந்த சீமையில யாரும் இல்லையா. அதான் கேரி. ஆமா, சீதா தேவி இருக்கு அழக போல இந்த சீமையிலே ஆளு கிடையாது. அவ அழக சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ அழக சொல்லணும்னு சொன்னா எப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள் அந்த சீதா தேவி. என்ன அழகோடு இருக்கிறாள் தாயாகப்பட்ட சீதா தேவி. பெண்ணுக்கான பெண்ணழகி பேடையின்னா மயிலழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி பேடையின்னா மயிலழகி, கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி, கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி, முக்கழகம் மொழியழகா, முக்கழகம் மொழியழகா, முகத்தினோட திருவழகா, முக்கழகம் மொழியழகா, முக்கழகம் மொழியழகா, முகத்தில் உள்ள திருவழகா. முன்னழகை கண்டாரானாள் மோகங்கொள்வார் 1000 பேர், முத்து கட்டி கோத்ததை 32 பதக்கம் கட்டி கோத்ததை பதக்கம் கட்டி கோத்ததை இன்னைக்கு 16 பதக்கம் கட்டி கோத்ததை அந்த சீதா தேவி இருக்கக்கூடிய அழக பார்த்த அழக சொல்லணும்னு சொன்னா பெண்ணுக்கான பெண்ணழகி அம்மா பேடையின்னாள் மயிலழகி, கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு செவி அழகி, அவளுக்கு காத கட்டியோ மூக்கழகா முனியழகா முகத்தினோட திருவழகா. இந்த மகு பாரு அம்மனுக்கு மாங்காப்பு சாத்தன மாதிரி இருக்கு மூக்கு. அப்படி இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சை பழ கலர் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருக்கிறா சீதாதேவி. பேர்பட்ட அழகோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவ அழகு 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 அப்பேரு சும்மா ஆளு தக 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 தகன்னு இருக்கா. அவங்க அப்பா இருக்கிறாரே யாரு? ஜனகன் மகாராஜன். ஆமோ ஆமையா. பேர்பட்ட அழகோடு இருக்கிறாள் அந்த சீதா. பேர்பட்ட அழகோடு இருக்கிறாள். பஞ்ச நல்ல முகத்தழகி 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 முகத்தழகி, மருதாணி கையழகி கையழகி கையழகி, பஞ்ச நல்ல முகத்தழகி 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 அவ மருதாணி கையழகி கையழகி, மாலை பூ செய்யலில ஒரு பாகம் தலைமுடியா தலைமுடியா, மூக்கு செய்யலில வளையால் மூக்கழகா, கோவை நல்ல பழமும் கோமதியால் முதலழகா, ஐந்து நல்ல விரலழகு அவரனுக்கு செய்யலில 10 நல்ல விரலழகு 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 பயத்தனந்து செய்யலிலே 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 10 நல்ல விரலழகு 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 பயத்தனந்து செய்யலிலே செய்யலிலே. அவளுக்கு 5 விரலழகு அவரணத்து செய்யலிலே. அவளுக்கு இடுப்ப காட்டியோ சிச்சுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டும் இடையழகு. ஆமா, 10 விரலழகும் பயத்தனத்து செய்யலிலே. இப்படி திரும்பி பார்த்தா ராமர் கண்ணு என்னைய மட்டும் முழிக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் சீதா மணவாளன் ஆயிட்டார் பத்தியா. ஆமா, இப்ப ஏற்பட்ட அழகோடு சீதா தேவி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அப்பாவாகப்பட்ட ஜனக மகாராஜன் அந்த ஜனக மகா டேடி தன் மகளுக்கு ஒரு சுயவரத்தை வச்சு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எந்தெந்த வயசுல எது எது ஆகணுமோ அந்தந்த வயசுல அது ஆயிரணும். ஆமா, அப்படி ஆனத்தான் மரியாதை குடும்பத்துக்கு. கண்டிப்பா ஒரு பெண்ணா பிறந்தவ கோட்டையில இருந்து குமரக்கூடாது. அரண்மனை வீட்டு பிள்ளை சாதாரணமா திருமணம் முடித்து வைக்க கூடாது. அவளுடன் பிறந்ததே சிவதனுசு வில்லு. சிவதனுசு வில்லு. அந்த வில்லை வளைத்து யார் நான் ஏற்றுகிறார்களோ
ஏற்றுகிறீர்களோ சீத்தையோடு பிறந்த இந்த சிவதனுசு வில்லை யார் வளைத்து நான் ஏற்றுகிறார்களோ யார் வளைத்து நான் ஏத்துகிறீர்களோ அவர்களுக்கு சீதா. சரிக்கா மேல சொல்லுங்க. இப்படியாக அந்த ஜனக மகாராஜன் சொன்ன போது ஐயோ ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு மன்னர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வருகிறாங்க. எப்படி இருக்காங்க அந்த சபை? எப்படி இருக்கு சபை? அப்படி இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. ஆமா அம்மா. அயோத்தி பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. ஏமனுங்களே என்ன நாட்டுல பங்கேற்கணும்னு சொன்னா தீர்ப்பு மாறக்கூடாது. கண்டிப்பா எல்லா நாட்டுல அயோத்தி நாட்டுல இருந்து கண்டிப்பா வந்தாக வேண்டும். கண்டிப்பா. அதனாலே ஆமாக்கா அந்த சிவதனுசு வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு சீதா என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு நாட்டிலிருந்து மன்னர்கள் வந்தார்கள். அயோத்தி பட்டணத்தில் இருந்து விஸ்வாமுத்திரர், ஹரிராமச்சந்திர பூபதி, லட்சுமண பெருமாள் தாடகை வதையை முடித்து அகலிகை சாபம் தீர்த்து எங்க வருகிறார்? எங்க வருகின்றார்? தென்மிதிலை தேசத்திற்கே வருகிறார். அந்த பிதராபுரி வட்டத்திற்கு வருகிறார்கள் அல்லவா? தென்மிதிலை தேசத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் மேல இருந்து சீதா தேவி பந்தெடுத்து விளையாடி கொண்டிருக்க அவ மொட்டை மாடியில இருந்து பந்தெடுத்து விளையாடுகிறா. அந்த பந்து அப்படியே கீழே வந்து ஸ்ரீராமன் பொசத்திலே வந்து விழுந்தது. உடனே பார்த்தார் ஸ்ரீராமன். அவர் பார்த்த ஃபீல் சொல்லுங்க. ஐயோ அவர் பந்து எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி மேல பாக்குறாரு. சீதா தேவி பந்து எங்க போகுதுன்னு சொல்லி கீழே பாக்க சீதா அப்படி நிக்கிறா. ஆமா அவர் அப்படி நிக்கிறார். இருவர்களுக்கும் கண்ணும் கண்ணும் கலந்தது, காதல் என்ற அரும்பு மலர்ந்தது. அண்ணனும் நோக்கினான், அன்னையும் நோக்கினான். அடேங்கப்பா, கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் வருகிறது அல்லவா? யாருக்கு? சீதா தேவிக்கும் சரி ஸ்ரீராமனுக்கும். ஏன்னா திருப்பார்கடலிலே பெருமாளும் லட்சுமியாக பிரிந்த இவர்கள் தென்மிதிலை தேசத்திலே சந்தித்தார்கள். ஆமா சீதா 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 வரணும். அப்போ விஸ்வாமுத்திரர் ஒவ்வொரு சேரில வந்து உட்கார்ந்து, ஹரிராமச்சந்திரர் பூபதி ஒரு தொடையிலே, இளைய பெருமாள் ஒரு தொடையிலே வந்து உட்கார்ந்து இருக்க எத்தனையோ நாட்டு மன்னன் வந்தான். ஒவ்வொருவரா வந்து பார்த்தார்கள். ஈழ நாட்டு மன்னன் வந்தார், மன்னன் வந்தார், இழுக்க முடியவில்லை என்றார். பாண்டிய நாட்டு மன்னன் வந்தார், பார்க்க முடியவில்லை என்றார். தொழுவ நாட்டு மன்னன் வந்தார், தொழுவ நாட்டு மன்னன் வந்தார், தூக்க முடியவில்லை என்றார். மன்னன் வந்தார், மன்னன் வந்தார், இல்லை தொழுவ நாட்டு மன்னன் வந்தாரு, உள்ள தூக்கி பார்த்தாரு, தூக்க முடியலன்னு போயிட்டாரு. அடேங்கப்பா, அந்த ஈழ நாட்டு மன்னன் வந்தா இழுத்து கூட பார்க்க முடியல. பாண்டிய நாட்டு மன்னன் வந்தார், பார்க்க முடியலன்னு போயிட்டாரு. ஈழ நாட்டு மன்னன் வந்தார், பாயசம் போடல சாப்பிட்டு போயிருங்க. இப்படி ஒவ்வொருவராக வந்து வந்து பார்த்தார்கள். இல்ல தூக்கவும் முடியல, தொட்டு வணங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ விஸ்வாமுத்திரர் பார்த்தார், அயோத்தி மாம்பட்டணத்திலிருந்து ஒருவர் வரணும். சரி. அப்ப ஹரிராமச்சந்திர பூபதியை அனுப்பி வைத்தார். ஹரிராமச்சந்திர பூபதி சபையிலே ஏறி சபைக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்தார். யாருமே செய்யாத அந்த சபை வணக்கத்தை ஹரிராமச்சந்திர பூபதி சபை வணக்கம் செய்தார். ஒரு பெண்ணோடு வளர்ந்த இந்த சிவதனுசு வில்லை நாம கையாள தொடக்கூடாது என்று சொல்லி வலது காலாலே ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் உயர்ந்தது, இப்படி கையாலே பிடித்தார். வில்லை டவக்குன்னு உடைச்சிட்டார். இது தப்பு. வில்ல வளைத்தவர்களுக்கு தான் சீதா தேவி என்று சொன்னீர்கள். கூட்டத்துல பொறாமப்படதான் பாத்துக்கோ. இவர் என்னன்னா வில்ல உடைச்சாரு, இவருக்கு சீதாவை கொடுக்க கூடவே கூடாது, கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டாரு. சீதா எனக்குங்கறாங்க. சரி இத விடுங்க. பண்டமாடா பிச்சு தர ஏ மக்கா, பெண்ணு மக்கா. சீதா தேவி கரத்தில் ஒரு மாலையை கொடுத்து சீதா தேவி இப்படி எரிய சொன்னார். யார் கழுத்துல விழுகுதோ அவர்தான் சீதைக்கு மணவாளன். கூட்டத்துல ஒருத்தன் பாத்துக்கோ, அவ எரியும் போது பக்கத்துல உள்ள தோலை பிடிச்சான், ஒருத்தன் மணல குமிச்சுக்கிட்டு இப்படி எரி நிக்கான். ஒருத்தன் மேலே மாலை விழல. மாலை எங்க வருது? கிறுகிறுன்னு சுத்தி எங்க வருகிறது? ஹரிராம. ஆமா, சீதையவை எண்ணம் கொண்டு ஹரிராமர் மேல் எண்ணம் கொண்டு எரியக்கூடிய நேரத்தில் சீதையவை எரிந்த மாலை, எரிந்த மாலை ஸ்ரீராமன் கழுத்தில் வீழ, அந்த ஜானகியா எரிந்த மாலை, எரிந்த மாலை, எரிந்த மாலை ராமரோட கழுத்தில் வீழ, எரிந்த மாலை எரிந்த மாலை ஸ்ரீராமன் கழுத்தில் விழ, ஜானகி எரிந்த மாலை ராமரின் கழுத்தில் விழ, சீதைக்கு ஏத்த ஜோடி இந்த ஹரிராமச்சந்திர பூபதி. அப்படி என்று சீதைக்கும் ஹரிராமச்சந்திர பூபதிக்கும் திருமாங்கல்யம் என்று சொல்லி அவர் அரணை நல்ல அரணை என்று எங்கள் ஹரிராம சந்திரனோ அவர் அருமாங்கல்யோ சூட்டுவாரா,
கழுத்தில் அரங்காலியத்தை கட்ட சிவனே சிவனே என்று சொல்லி சிவமாங்கல்யத்தை கட்ட சீதா ராமனாக திருமணம் முடித்து ஹரிராமச்சந்திர பூபதி சீத்தையோடு அழகோடு வாழ்ந்து வருகிறார்.